நம்ம ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கும் போதே இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைய வந்து ரிஹாபிலிட்டேட் பண்றாங்க. லைக் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, குடியும் போதையும் பயன்படுத்திட்டு இல்லை குடியை அதிகமா எடுத்துட்டதுனால அவங்கள அறியாம அவங்க வந்து கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, பொருட்களை தூக்கி வீசுறது, கெட்ட வார்த்தை அதிகமா பயன்படுத்துறது, மனைவியை வந்து பிளேம் பண்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில கேசஸ் வந்து அவங்களாம் வந்து ஆமா ஏதோ சம்திங் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்தோட வரவங்களும் இருக்காங்க. இது வந்து நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ்ல ரிஹாபிலிட்டேஷன் தனியா இருக்கு. அது வந்து ஃபார் ஒரு 10 days ஒரு 15 days ஒரு 21 days ரிஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள வந்து வில்லிங்கா வரவங்களுக்கு தான் இந்த வேலை. சரி. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வில்லிங்காவே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸை வந்து இந்த மாதிரி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம், இந்த மாதிரி ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் அதிகமானவங்கள நம்ம வந்து ரிஹாபிலிட்டேட் பண்றோம். ஸோ இந்த ரிஹாபிலிட்டேஷன்ல எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜெனரல் பிசிஷியன் இருப்பாரு, சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க, பிளஸ் MSWs, தட் இஸ் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், அந்த ப்ரொஃபஷனல்ஸ், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அசஸ் பண்றதுக்கு அவங்க இருப்பாங்க, பிளஸ் நர்சஸ் 24 hours நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி என்ன ஏதுன்னு அவங்கள வந்து கேட்டு கண்ட்ரோல் பண்ணலாம்.